பள்ளிகளுக்கு விடுமுறை இருக்குமா? இல்லையா? என்ன அறிவிப்புகள் வெளியாகிருக்கு? அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். மழை என்னங்க ஆச்சு? அவ்வளோதானா? டிட்வா புயல் டிமிக்கி குடுத்துருச்சா? அப்படின்லாம் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டத்தில டிட்வா புயல் டிமிக்கி கொடுத்திருக்கு? எந்தெந்த மாவட்டத்தில டிட்வா புயல் அதி கனமழை பதிவாகிட்டு போயிருக்கு? இனி இனி வரும் மணி நேரங்கள்ல நமக்கு மழை வருமா? அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா நம்ம பார்க்க போறோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த புயல் தெரியும்ல, அர்னா புயல். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல உருவாகுமா அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதனால டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு நாள் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் பொறுத்தவரைக்கும் முடிந்த வரைக்கும் நம்ம வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் நம்ம சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். 24 மணி நேரமும் தொடர்ந்து வானிலை பொறுத்தவரைக்கும் அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியாகிட்டே இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அடுத்த முறை நமக்கு அடுத்த சுற்று மழை பொழிவு எப்போ இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ப்ராடக்ட்டோட இமேஜ்லாம் நம்ம கொடுத்திருப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு 50%லேருந்து 70% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்திருக்கிறோம். வீட்டிற்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு கிராசரிஸ், மளிகை ஜாமான்கள், அதே மாரி வாஷிங் மிஷின், டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள், கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான பொருட்களும் விற்பனையாகிட்டு இருக்கு. நீங்க அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ நீங்க கிளிக் பண்ணாலும் சரி, இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தாலும் சரி, நீங்க போய் அந்த பொருட்கள் நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்காகவே பெஸ்ட் ஆஃபர்ல செம சேல் போயிட்டு இருக்கு. மறக்காம வாங்கி பயன்பெறுங்க. தற்போதைய நிலவரப்படி நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கடலோர மாவட்டத்துல ஒரு சீரான ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. உதாரணமா நீங்க மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு இது போன்ற மாவட்டங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல சாரல் மழை மற்றும் மிதமான மழைன்னு சொல்லி பரவலாக நமக்கு வந்து மழை பொறுத்தவரைக்கும் ஆங்காங்கே பதிவாகிட்டே தான் இருக்கு. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு இது போன்ற அந்த மிதமான மழை, கனமழைங்கிறது தொடர்ந்து நீடிக்க போகுது. இரவு நேரங்கள்ல மழை இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக இருக்கும். நாளை அதிகாலை நேரத்திலும் பரவலாக, அதாவது நாளை அதிகாலை வரைக்கும் மழை தொடர்ந்து இருக்க போகுது. அதிகாலை நேரங்கள் வரைக்கும் படிப்படியாக இன்று இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்கள் வரைக்கும் கணிசமாக நமக்கு மழை தொடர்ந்து ஆங்காங்கே நீடிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பகுதி பகுதியா ஒதுக்கி வந்து அந்த சாரல் மழை, மிதமான மழை, லேசான மழை, அதாவது ஒரு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துற அளவுக்கு மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுதான் நம்ம நாகப்பட்டினத்துல பார்த்தோம். 27 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அதுக்கப்புறம் திருவாரூர்ல ஒரு 12 சென்டிமீட்டர். அதே மாரி தொடர்ந்து காரைக்கால்ல 19 சென்டிமீட்டர் மழையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நமக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழை பொழிவு அங்க ஏற்கனவே நமக்கு பதிவாகிருச்சு. கடலூர் மாவட்டங்கள்ல தொடர்ந்து 7 முதல் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த டிட்வா புயல் காரணமா நமக்கு வந்து பதிவாயிருக்கு. அப்படியே கொஞ்சம் மேல போக போக உங்களுக்கு வந்து மழையினுடைய அளவு குறைஞ்சிட்டே போகும். விழுப்புரம் மாவட்டத்துல, அப்புறம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மழையினுடைய அளவு பொறுத்த வரைக்கும் கன முதல் மிக கனமழையாக தான் பதிவாகி இருக்கும் பெரும்பாலும். அப்போ நமக்கு வந்து ஒரு தொடர் மழை பொழிவானது டெல்டாவில் அதிக அளவில் இந்த டிட்வா புயல் காரணமாக நமக்கு பதிவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாயிருக்கு. நீங்கள் தென் மாவட்டங்களில் எடுத்து பாருங்க. திருநெல்வேலியில், தூத்துக்குடியில் நவம்பர் முதல் 2 வாரங்கள் எப்படி இருந்துச்சு, நவம்பர் கடைசி 2 வாரங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்கள், விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, இங்க இருக்கக்கூடிய நீங்க தென் மாவட்ட மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நவம்பர் முதல் 2 வாரங்கள் வெயில் மட்டுமே வந்து வறட்சியா இருந்தது. எங்கேயுமே நமக்கு மழை பெருசா நமக்கு வந்து வரல. ஆனா நவம்பர் கடைசி 2 வாரங்கள்ல உங்களுக்கு அதிக மழை பொழிவு நிறைய இடங்கள்ல பதிவாச்சு. ஒரே நாள்ல திருநெல்வேலி மாவட்டத்துல 23 சென்டிமீட்டர் மழையெல்லாம் வந்ததுங்க. சும்மா இல்ல. இந்த நவம்பர் மாதத்தில் ஒரே நாள் 24 மணி நேரத்துல 23 சென்டிமீட்டர் நம்ம பாருங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு 1 சென்டிமீட்டருங்கிற மாதிரி 24 மணி நேரத்துல 23 சென்டிமீட்டர்ல நம்ம திருநெல்வேலியில வந்து பதிவாயிருக்கு. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த நவம்பர் கடைசி 2 வாரத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதிக மழை பொழிவு தான் நம்ம தொடர்ந்து சொல்ல முடியும். ராமநாதபுரத்துல 30 மணி நேரமாக இந்த டிட்வா புயல் காரணமாக ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை நிறைய இடங்கள்ல நமக்கு ராமநாதபுரத்திலும் அதிக மழை வந்து கிடைச்சதை நம்ம பார்த்தோம். ஏமாற்றப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த உள் மாவட்டங்களில் சரிவர மழை தீவிரமாகாம போயிடுச்சு. திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள், இந்த இடங்கள்லாம் சற்று கொஞ்சம் அந்த ஏமாற்றத்துக்குள்ள நம்ம போயிருக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு மிக கனமழையாக எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில அது மேல போக போக அதுதான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்க. திசை மாறியது. அந்த கடலூர் மேல தாண்டும் போதே அது வலுவிழந்துரும் நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் நிறைய பேர் புயல் புயல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். கடலூர்
கடலூருக்கு வரைக்கும் தான், அந்த கடலூர் கிட்ட வர வரைக்கும் தான் இது ஒரு புயல் சின்னமா வந்து இருக்கும். கடலூரை தாண்டியாச்சுன்னா இது புயலே கிடையாதுங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி நம்ம கடந்த வானிலை அறிக்கையில நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுதான் நடந்திருக்கு. அப்போ நமக்கு சென்னைக்கு கரையை கடக்கல பாருங்க. சென்னை கிட்டவே போகல. அது நெருங்கும் போது எல்லாமே வலுவிழந்துருச்சு. ஒரு சாதாரண ஒரு வெற்று சுழற்சியா தான் வந்து போயிட்டு இருக்கே தவிர, ஒரு மழை தரக்கூடிய ஒரு சுழற்சியாக இல்லாம போயிருக்கு. சரி, இப்ப அடுத்தடுத்து வரும் மணி நேரங்கள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம முதலாவது கேட்கணும். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவில் சில இடங்களில் தற்போதும் மழை இருக்கு. இப்ப இரவு நள்ளிரவிலும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு. ஒரு மிகப்பெரிய மழையா இல்லாம சாரல் மழை, மிதமான மழை, தரை நனைக்கும் மழையாக, அதாவது ஒரு ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே சில இடங்கள்ல பகுதியா ஒதுக்கி நமக்கு வந்து மழை வந்து பதிவாயிட்டு இருக்கு. அதுவும் நாளைக்கு விடிந்தவுடன் இந்த மழையும் இருக்காது. பெரும்பாலும் அதிகாலை நேரங்கள் வரைக்கும் இது இருக்கும். அப்புறம் பொழுது விடிந்து சூரியன் வருவதற்கான வாய்ப்புகள் நாளை அதிகாலை நேரத்துல நிறைய மாவட்டங்கள்ல சூரியன் உதிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 2-3 நாள் கழிச்சு இப்போ திடீர்னு நம்ம சூரியனை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியே வரப்போகுது. நாளைக்கு காலையில 7 மணி 8 மணிக்கு அப்புறம் சூரியன் பிரகாசமாக நிறைய மாவட்டங்கள்ல இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு இயல்பு நிலைக்கு நம்ம திரும்ப போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவில் தற்போதும் மழை பரவலாக பெய்து கொண்டிருக்கு. சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக நம்ம பார்க்கிறோம். புயல் வலுவிழந்தாலும் கணிசமாக நமக்கு மழை தொடர வாய்ப்பு இருக்கு. என்னதான் புயல் புயல் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அது வலுவிழந்து போனாலும் அதுக்கு சக்தியே இல்லாம போனாலும் மேகக்கூட்டங்கள் பொறுத்தவரை சிதறி இருக்குது. நிறைய மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மழை பொழிவுங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக கடலோர பகுதிகளில் இன்னும் உள் மாவட்டங்கள், ஏன்னா தெற்கு ஆந்திராவில் மிக கனமழை கொடுக்கப்பட்டிருக்கு. இதே டிட்வா புயல் காரணமாக தெற்கு ஆந்திராவிலும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அங்கேயும் நமக்கு வந்து இந்த நெல்லூர், திருப்பதி, ஓங்கோல், சித்தூர் இந்த இடத்துலையும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நமக்கு கனமழை பொறுத்தவரை இந்த டிட்டுவா புயல் காரணமாக கணிசமாக அங்கேயும் நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து சென்னையிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். விடிய விடிய கடலோர மாவட்டங்களில் சாரல் மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு, சில இடங்களில் கனமழையானது பதிவாகும்ங்கிறதா. உள் மாவட்டங்கள் என்னங்க ஆச்சு அப்படிங்கிறதா இப்போ நம்ம சொன்னோம். வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் பெரிதளவு நமக்கு மழை எதுவும் இல்லை. தென் மாவட்டங்கள் இயல்பு நிலை திரும்பி இருக்கு. அதனால தான் நம்ம சொன்னோம் தென் மாவட்டங்களில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் போதுமான அளவுக்கு நமக்கு மழை வந்திருக்கு. தென்காசி மற்றும் தேனியிலும் பரவலாக மழை தொடர்ந்து பதிவாயிருக்கு. இதில் சற்று இன்னும் கொஞ்சம் மழை வந்திருக்கலாம். குறிப்பாக அந்த உள் மாவட்டங்களில் கொஞ்சம் மழை பெய்திருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் 105%, அதாவது 105% வந்து நமக்கு ரெயின்ஃபால் வந்து பதிவாயிருக்கு. சராசரியான மழை அளவை விட 5% கூடுதலாக தமிழகத்தில் வந்து பதிவாகியிருக்கு. தொடர்ந்து இனி வரும் நாட்கள் மேலும் ஏதேனும் புயல்கள் வந்தாலோ அல்லது தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலங்கள் வந்தாலோ இன்னும் நமக்கு கூடுதல் மழைக்குள்ள தான் போக போகிறோம். ஏன்னா அடுத்த முறை வரக்கூடிய தாழ்வு பகுதி உள் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமும் கூட. பார்க்கலாம் இயற்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு உள் மாவட்டங்களுக்கு ஒரு வழி பிறக்க போகுதுன்னு தெரியல, ஒரு வழி விட போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா நம்ம பார்க்கலாம். என்னங்க பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறைலாம் எப்படிங்க இருக்கு அப்படிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. அதையும் நம்ம சொல்றோம். வட தமிழக உள் மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர்ல கூட இந்த டிட்டுவா புயல் காரணமாக கணிசமாக நமக்கு ஒரு கனமழை வரைக்கும் பதிவாச்சு. அதுக்கப்புறம் பெரிதளவில் மழை எதுவும் பெய்யலை. ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் நாளை முதல் இயல்பு நிலையானது திரும்ப ஆரம்பிச்சிடும். எப்பங்க எங்களுக்கு இயல்பு நிலை திரும்பும்னு கேட்டிருக்கீங்க. இப்போலேருந்தே உங்களுக்கு இயல்பு நிலை திரும்பியாச்சு. நாளை முதல் உங்களுக்கு சூரியன் பிரகாசமாக தென் மாவட்டங்களில் வர ஆரம்பிக்கும். சில இடங்களில் வானம் அவ்வப்போது மேகமூட்டமாகவும் மழை மொத்தமாக அப்படியே நமக்கு நின்றாது. ஓரளவுக்கு நமக்கு சில சமயங்களில் லேசான மழை, மிதமான மழை அவ்வப்போது வந்துட்டு கூட போகும். டிசம்பர் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த ஓரிரு நாட்கள் தொடர்ந்து அவ்வப்போது நமக்கு மழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்க முடியும். சரி, கடைசியாக நம்ம பள்ளிகளுக்கு விடுமுறை, எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்கள் விடுமுறைக்கு தரப்போகிறாங்க அப்படின்னு. ஆகவே தமிழகத்தில் நாளை பெரும்பாலான மாவட்டங்களில் பள்ளிகள் வழக்கம் போல் இயங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. 95% வரைக்குமே நமக்கு நாளைக்கு பெரும்பாலான மாவட்டங்கள் கண்டிப்பாக பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏதேனும் ஒரு சில பகுதிகள், இப்போ டெல்டாவில் உதாரணமாக ஏதேனும் பள்ளிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டிருந்தாலோ அல்லது பள்ளிகள் திறக்க முடியாத அளவுக்கு அங்கே தண்ணீர் சூழ்ந்து இருந்தாலோ அதுக்கேற்றபடி
அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் அவங்க முடிவெடுத்து தொடர்ந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க. அதே மாரி அந்தந்த மாவட்டத்தில இருக்கிற அதிகாரிகள் தொடர்ந்து ஆலோசித்து விடுமுறை கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்பாங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை இல்லாம இதுவே ஒரு ஒரு வேலை நாட்களா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அறிவிச்சிருப்போம். இதுவே ஒரு திங்கட்கிழமையோ இல்ல செவ்வாய்க்கிழமையோ இன்னைக்கு இருந்திருந்தா, கண்டிப்பா நம்ம பள்ளிகள் விடுமுறைன்னு சொல்லிட்டு போயிரலாம். அது இது ஒரு ஞாயிற்றுக்கிழமையா வந்து போனது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஏற்கனவே நமக்கு அரசு ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு பொது விடுமுறை. அதனால இதிலயே நமக்கு வந்து போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு நாள் உங்களுக்கு போயிடுச்சு. ஒருவேளை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இல்லாம இருந்திருந்தா, கிட்டத்தட்ட ஒரு 15லிருந்து 17 மாவட்டங்கள் இன்னைக்கு நம்ம விடுமுறை பார்த்திருப்போம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பெரிதளவுல விடுமுறை இன்னைக்கு கொடுக்க முடியல. நாளைக்கு திங்கட்கிழமை, தொடர்ந்து அதுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால, உங்களுக்கு வந்து மழையும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. நெறைய மாவட்டங்கள். இப்ப வந்து பெய்த மழையும் தண்ணீர் எல்லாமே வடிஞ்சு போச்சு. அதனால பள்ளிகள் போகுற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எதுவும் தற்போது வரைக்கும் இல்ல. அப்படி ஒருவேளை உங்க பகுதிகள்ல தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டிருந்தால், அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள், அந்தந்த தாலுகாவுக்கு மட்டும் விடுமுறைக்கான வாய்ப்புகள் நாளைக்கு காலையில உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.